வணக்கம். ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சங்கர சுப்பிரமணிய ஐயர், விழுப்புரத்திலிருந்து. இப்பொழுது நாம் பார்க்க போவது கார்த்திகை மாதத்தின் ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படி உருவானது, இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். கார்த்திகை மாதம் அப்படின்றது காந்தல் பூக்கள் இந்த மாதத்தில் அதிகம் பூக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும். இந்த காந்தல் பூக்கள் அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மிகவும் உகந்தமான ஒரு பூவாக இருக்கும். இந்த மாதத்தில் அந்த காந்தல் பூக்களை வாங்கி நம்ம சிவபெருமானுக்கும் முருகருக்கும் நம்ம பூஜித்து வரும்போது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகி சகல செல்வங்களும் அடையும் ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் அமையும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் கார்மேகங்கள் அதிகம் சூழ்ந்து கொஞ்சம் இருள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனதுனால வீட்டில் எப்போவுமே விளக்குகள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில். அதனாலவே இந்த தீபத் திருநாளும் இந்த மாதத்திலே நமக்கு வருது. இந்த தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அக்னி ஸ்வரூபமாக மாறி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் அடிமுடி காண்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஒரு மாதமாக இந்த மாதம் திகழுது. அந்த அக்னி ஸ்வரூபமாக அவர் மாறின ஒரு காரணத்தினால தான் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது நம்ம இன்னும் நடைமுறையில் நம்ம இந்த நாட்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவே எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த கார்த்திகை தீபத் திருநாள் இங்கே அமைந்திருக்கு. கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது தீபங்கள் மாலை 6 மணிக்கு மேலே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஐதீகம். கரெக்டாக முதல்லலாம் பார்த்தோம்னா ஒரு 5:50லேருந்து 6 மணிக்குள்ளே கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிடுவாங்க மலையில். அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம பொதுவாக வீட்டில் விளக்குகள் ஏற்றுவோம். எத்தனை விளக்கு சார் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாசலில் எப்பொழுதும் அகண்ட விளக்குன்னு சொல்லுவோம். கொஞ்சம் அகல் விளக்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அந்த அகண்ட விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதை சுற்றி ஒரு 8 சிறிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும். இப்போ நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா குத்து விளக்கு கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஏற்றிட்டு இருக்காங்க. குத்து விளக்கு பொறுத்த வரைக்கும் பூஜைகளுக்காக நம்மளுடைய வீட்டு அறையில் ஏற்றுறதுன்றது வேறு, எப்போவுமே சாமி படத்துக்கிட்ட ஏற்றி வைக்கிறதுன்றது வேறு. ஏதாவது ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் ஹாலில் வச்சு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்காக குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அதை கொண்டு வந்து நடுரோட்டில் வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது. வாசலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னா அகண்ட விளக்கும் அதை சுற்றி அகல் விளக்கும் ஒரு 9 விளக்குகள், வாசப்படியில் 2 விளக்கு, அதே மாதிரி சமையல் கட்டு மாடிப்படி அங்கெல்லாம் ஒரு 2 விளக்கு. பொதுவாக 11 தீபம் அப்படி இல்லைன்னா 21 தீபங்கள் அந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப சிறப்பு தரும். பரணி தீபமும் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பின்பு மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். இது ஒரு பக்கம் முடிய, பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தனது இடது பக்கமாக ஒரு பாகம் தேவிக்கு என்று அருளிய மாதமாகவும் இந்த மாதம்தான் விளங்குது. அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான். அடுத்தது பார்த்தோம்னா, ஜோதி ஸ்வரூபமான சிவனுக்கும் மற்றும் மகாவிஷ்ணு மோகினியாக அவதரித்து இவர்கள் 2 பேருக்கும் உருவான மகனாக சபரிமலை ஐயப்பன் தோற்றுவித்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதமாகவும் பக்தர்கள் அதிகம் மாலையிட்டு, இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் நிறையா மாலையிட்டு அவருக்காக வேண்டி அவங்க விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் இந்த மாதத்தில் தான் தொடங்கும். இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பான இந்த கார்த்திகை மாதத்தில் இனி வரும் நாட்களில் நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்குது, யார் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு வியாபாரத்திலும் தொழிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமையும். பண வரவு
சற்று தாமதமானாலும் கடைசியில் நல்லபடியாக பணம் வந்து சேரும் கைக்கு, எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வந்து சேரும். அடுத்து உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியடைய சற்று தாமதம் தடைகள் ஆனாலுமே அது ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதைக்கு உங்களை வழிவகுத்து கொண்டு செல்லும். இது எல்லாத்தையும் எதிர்கொள்கிறதுக்கான தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாகவே கிடைக்கும். இந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களில் வெற்றியடைந்து உத்தியோகத்தில் வர பல பணி சுமைகளையும் ஒரு கவனத்துடன் செயல்பட்டு அதிலையும் நல்ல ஒரு வெற்றி பெற்று முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும். சிறு சிறு தடங்கல்கள் எந்த விஷயத்துலையும் வந்தாலும் அதை நீங்கள் தைரியமாக சமாளித்து அதிலேருந்து வெளில வந்துடுவீங்க. இந்த மாதத்தில் எந்த ஒரு முயற்சியையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஆராய்ந்து அந்த செய்யலாமா, அந்த விஷயத்தை செய்ய வேண்டாமா, இதை செய்யறதுனால நமக்கு என்ன நன்மைகள் என்ன தீமைகள் ஏற்படும் அப்படின்றத 1க்கு 3 முறை ஆராய்ந்து பின்னர் அதில் இறங்குவது ரொம்ப நல்லது. பணவரவு கணிசமாக உங்களுக்கு இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் உங்களுக்கு வீண் செலவுகளும் வரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்குது. அதற்கு தகுந்தாற்போல் செய்யும் செலவுகளை இது தேவையான செலவா இல்லை விரைய செலவா அப்படின்றத நீங்கள் பார்த்து முடிவெடுத்து செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல நன்மை தரக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கும். உத்தியோகத்தில் எந்த ஒரு வேலை செய்யணுன்னாலும் அது உங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை கடின உழைப்பின் மூலமாக செஞ்சீங்க அப்படின்னா அதற்குண்டான பாராட்டுகளையும் நீங்கள் பெற்று வருவீங்க. நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் அது வழிவகுக்கும். 4 பேர் செய்கிற வேலை சார் என் ஒருத்தனை தான் செய்ய விடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 4 பேர் செய்யக்கூடிய வேலையை உங்களை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்றத நினச்சி நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கும். பணத்தேவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெற்று அதை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு அதற்கு வந்த பணத்தை நீங்கள் சேமித்து வைத்தால் மட்டும்தான் உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லபடியாக அமையும். மன அமைதி நல்லபடியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடிய. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உஷ்ணம் போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கவனமாக இருந்து இந்த மாதத்தை செயல்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை ஐயப்பனை வழிபட்டு வருவதனால் உங்களுடைய எதிரி தொல்லைகள் நீங்கும், பணக்கஷ்டம் குறையும், செல்வ வளம் அதிகரிக்கும், சகல செல்வங்களும் அடைய ஐயப்பனை வழிபட்டு இந்த கார்த்திகை மாதத்தில் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.